the real you will be found, will be displayed, and that real you will be the most powerful. ப்ரெஷரான வாழ்க்கையை ப்ளஷராக்க அவர் வந்தார். எப்படி? ப்ரெஷரான வாழ்க்கையை ப்ளஷராக்கிற நிலைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் அன்றைக்கி ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, போங்க, கோ த்ரூ இட், அதை கடந்து போங்க. ஐயோ கஷ்டமாக இருக்க முடியல, கிவ் அப் பண்ணுறது போங்க. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்கிட்டாரு. பிதாவே முடிஞ்ச அந்த பாத்திரத்தை என்கிட்ட இந்த விளக்குங்க. அதெல்லாம் நம்ம கேட்போம், ஐயோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே என்னது தடுமாறுறாரு அப்படின்னு. அதாங்க ஹியூமனிட்டி, அதுதான் மனுஷிகம். மனுஷங்கன்னா ஒரு காரியத்தை நம்மளால் சந்திக்க முடியாது, போராட்டமாக இருக்குன்னா அதை நம்ம பேசி ஆகணும். ஆண்டவரே இது கஷ்டமாக இருக்கு, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லையா? இயேசுவா தான் செஞ்சார். ஸோ நம்ம நிறையா காரியங்களை ரொம்ப ஸ்பிரிச்சுவலைஸ் ஆக்கிட்டோம். அதனால்தான் நிறையா காரியம் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு. Amen? Amen? So, find yourself in God. Discover who you are. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கும்போது தான் நீங்கள் யாருன்னு நீங்கள் உண்மையில தெரிஞ்சுக்கொள்வீங்க. who are you the real one அப்படின்னு சொல்லி, the real you அப்படின்னு சொல்லுவாங்க. the real you will be found, will be displayed, and that real you will be the most powerful. செம்மையாக இருக்கு. Amen. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டார். இப்போ என்ன ஜெயிச்ச ஒன்று உங்களை என்ன செய்கிறாரு, நீங்கள் பின்னாடி வாங்க, நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் பின்னாடி அந்த ஜெயிச்சதை கொண்டாடிக்கிட்டே வாங்கன்றாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், அதுதான் பிரச்சனையே. நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். அவர் ஆரம்பித்து ஜெயிச்சிட்டாரு, அதை கொண்டாடிக்கிட்டே பின்னால் வாங்கன்றாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன் த லைன், கெட் ரெடி, அப்புறம் ஓடும். கஷ்டமாக இருக்கலாம், கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம் அப்படின்னு.